தங்கம். வருங்காலத்துல இந்த தங்கத்தோட பேர கேட்கறதுக்கே காசு குடுக்கணும் போல. அந்த அளவுக்கு இப்ப தங்கத்தோட மதிப்பு உயர்ந்துட்டே போது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கவே தங்கம் அதிகமாயிக்கிட்டே தான் போது. ஆனா இப்ப ரீசென்ட்டா ரொம்ப அதிகமாயிருச்சு. ஏன் இது அதிகமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் அண்ட் இஸ்ரேல் வார் நடந்தப்ப எல்லா கண்ட்ரியுமே அவங்களோட பேப்பர் கரன்சிய குடுத்துட்டு, அதுக்கு பதிலா தங்கமா வாங்கிக்கிட்டாங்க. ஏன் அவங்க தங்கமா வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்ல எவ்வளோ தங்கம் இருக்கோ, அதுக்கேத்த மாரி தான் அந்த நாட்டோட பேப்பர் கரன்சியும் மதிப்பிடப்படும். ஸோ இப்போ அந்த நாட்ல தங்கம் அதிகமா இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்க பேப்பர் கரன்சி ரேட்டும் அதிகமாயிரும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் அவங்க கிட்ட நெறையா தங்கம் வச்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ரீசெண்டா இந்தியா, இட்டாலி, சைனா இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் நிறையா தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பேப்பர் கரன்சியை குடுத்துட்டு. இப்படி எல்லா நாடுகளும் பரபரப்பாக தங்கத்தை வாங்கிட்டு இருக்கனால தான் தங்கத்துக்கு டிமாண்ட் அதிகமாயிருச்சு. அதனால தான் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகே, தங்கம் உடனே நமக்கு கிடைச்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது தங்கமாகறதுக்கே நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தங்கம் நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் தங்கத்தை ஒரு பக்கம் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. தங்கத்தோட மதிப்பு இங்கே கம்மி, தங்கத்தோட அளவு இங்கே கம்மியாயிட்டே இருக்குது. அதனால தான் இப்போ தங்கத்தோட மதிப்பு இப்போ அதிகமாக வச்சு விற்கிறாங்க. 1965ல் தங்கத்தோட மதிப்பு 71 ருபீஸ். ஆனால் 2025ல் இப்போ தங்கத்தோட மதிப்பு 93,000 கிட்ட வந்திருக்கு. 71 ருபீஸ்லேருந்து 93,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போருந்து இப்போ வரைக்கும் தங்கத்தோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது குறையுமான்னு கேட்டிங்கன்னா, ரூ. 1000 குறையிறதே பெரிய விஷயம். போக போக அதிகமாக போகிறதுனால முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை இப்போவே வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் தங்கத்தோட மதிப்பு ஏன் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல விஷயத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது உங்கள் கிருத்திகா. பாய் பாய்.